வணக்கம். நான் சங்கீதா எஸ். அபிஷேக். யூடியூப்ல ஒரு இண்டிவிஜுவலா எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரோ பண்றது அப்படின்றத பத்தி பேசுறாங்களே ஒழிய, அதாவது ஃபுட் பிளாகர், ஃபேஷன் பிளாகர், கோச் இதை பத்தி. ஆனா ஒரு பிஸ்னஸ் யூடியூப்க்கு எப்படி சேல்ஸ் அப்படின்றத ஜென்ரேட் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம வெப்சைட்க்கு நிறைய டிராஃபிக் கொண்டு வருது, சைட் பை சைட் மானிட்டைசேஷன், அதை பத்தி யாருமே பேசுறது இல்லைங்க. ஆனா ஒரு பிஸ்னஸ் ஓனர் எதுக்காக யூடியூப் வரணும்? தன்னுடைய பொருட்களை இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சேனல் மூலியமாவே செல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. பட் ஆனா இத்தனை பிஸ்னஸ்ல இவங்க மட்டும்தான் யூடியூப் வந்திருக்காங்கன்றது கம்மி தான். ஸோ நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஜுவல்லரி ஆன்லைன், க்ளோதிங் ஆன்லைன், குர்த்திஸ் ஆர் டிஷர்ட்ஸ் இப்படின்னு போட்டான்னா பல பேர்கள் ஆல்ரெடி யூடியூப்க்கு வராங்க. பட் ஆனால் இவங்கெல்லாம் ஹோல்சேலர்ஸ் நிறைய வராங்க. பட் பிராண்ட்ஸ்ன்றவங்க சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. மெயினாக யூடியூப் அப்படின்னு வந்துட்டது ஒன்றுனே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று காம்படிஷன் கிடையாது, ரெண்டாவது இ-காமர்ஸ், அதுவும் ஃபேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வெரைட்டியா ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீடியோஸ் அப்படின்றது பார்க்க பிடிக்கும். விண்டோ ஷாப்பிங் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுங்க எல்லாருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே யூடியூப்ல இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் வெரி யங் பீப்புள் டு ரியலி ஓல்ட் பீப்புள். இன்ஸ்டாகிராம் மாதிரி ரொம்ப யங்கரான ஆடியன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் அவங்களுக்கு பிடித்தமான கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்டென்ட் போய் ரீச் ஆகுறது அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. யூடியூப் தாங்க சர்ச்சும் நடக்குது, அதே மாதிரி உங்களுக்கு சஜஸ்டட் வீடியோஸும் வருது. வீடியோஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி மக்கள் பார்க்கறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? இது மற்ற சேனல்ஸ்ல நடக்கிறது கிடையாது. ஏன்னா யூடியூப் இஸ் ஓன் பை கூகுள். உங்களோட வீடியோஸ் இன்னைக்கு பண்ணா நாளைக்கு மட்டும் தான் ரீச் ஆகும் அப்படின்னு இல்லை. காலங்காலமா உங்களோட வீடியோஸ் நிறைய பேருக்கு காமிக்கப்பட்டுட்டே இருக்குங்க. இன்ஃபேக்ட் யூடியூபோட வீடியோஸ் எவர் கிரீனா, அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆட் காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். பிகாஸ் யூடியூப்ல லிங்க்ஸ் நீங்க எவ்வளவு வேணா போடலாம். அதுவும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எத்தனை லிங்க்ஸ் வேணா உங்களால போட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மேல ஆர்வம் எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் போய் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு அதிகமான விசிட்டர்ஸ் ஆர்கானிக்காவே வரக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஆர்கானிக்கா வரும்போது உங்களோட ஆட் காஸ்ட்ன்றது கம்மியாகும். அதே மாதிரி இவங்க ஒரு தடவை வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்கள ரீடார்கெட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு கூகுள் மூலியமாவோ இல்ல ஃபேஸ்புக் மூலியமாவோ ஈஸியா ஆயிடும். ரீடார்கெட் பண்ணும்போது உங்களுடைய காஸ்ட் இன்னுமே கம்மியாகும். அப்போ ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு அதிகமாறத பார்ப்பீங்க. பட் இது எப்படி நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் இருக்குங்க. அதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். ஓகே, நான் யூடியூப் வர போறேன், இப்போ எனக்கு ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு சர்டன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு டிஸ்லைக்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சேலஞ்சஸ்லாம் இருக்கும். இதெல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன மாதிரியான கான்டென்ட் எல்லாம் யூடியூப்ல வாட்ச் பண்ணுவாங்க உங்களத தவிர்த்து, ரைட்? அந்த கான்டென்ட்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் காம்படிஷனை அனலைஸ் பண்ணுங்க. அவங்க என்ன மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்றாங்க? லாங்கர் வீடியோஸ் கிரியேட் பண்றாங்களா இல்ல ஷார்ட்டர் வீடியோஸ் கிரியேட் பண்றாங்களா? அவங்களுடைய மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் என்ன? அவங்க சேனலுக்கு போனீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுடைய மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் அவங்களுக்கு அதிகமாக போகுது, எந்த மாதிரியான வீடியோஸ் அவங்களுக்கு கம்மியாக போகுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஆடியன்ஸ் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அவங்களோட தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியும். எந்த கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னும் தெரியும். எந்த கலெக்ஷன்ஸை அதிகமாக சர்ச் பண்ணி வராங்களோ அதுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போறேன். இந்த வீடியோல நான் as a ஓனர் இருக்கணுமா, இல்லாட்டி சேல்ஸ் பர்சன் அந்த வீடியோல வைக்கலாமா, இல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டுமே அந்த வீடியோல வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் அட்வான்டேஜ் இருக்குதான் செய்யுது. அதுக்காக தேர்ட் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ தேர்ட் இது மட்டுமே பண்ணி, அதாவது வாய்ஸ் ஓவர் மட்டுமே கொடுத்து நல்லா வளர்ந்துருக்க சேனல்ஸ்களும் உண்டு. அதே மாதிரி பிசினஸ் ஓனரை கொண்டு வரும்போது இவர் தான் இந்த பிசினஸ்க்கு பின்னாடி இருக்காங்களா அப்படின்னும் போது எக்கச்சக்கமா ட்ரஸ்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. சில சமயம் வந்து நீங்க ஒரு ரீட்டைல் ஸ்டோரா இருக்கீங்க, உங்க ஸ்டோர்ல இருக்க ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் பர்சனை எல்லாருக்குமே தெரியும், ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரியும் அப்படின்னா அவரை இந்த இடத்துல வீடியோ முன்னாடி கொண்டு வருது அப்படின்றது மக்களுக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்க யூ டிசைட் உங்களுக்கு எது வேணும் அப்படின்ட்டு. ஒன்னொன்னுத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ மெயினா பிசினஸ் ஓனர் இருந்தா அட்வான்டேஜஸ் தான், பட் முடியலையா விட்டுருங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒரு ஐடியா பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, என்னென்ன கலெக்ஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. லெட் அஸ் சே ஜுவல்லரி அப்படின்னா நான் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறேன். இல்ல என்னுடைய க்ளோதிங்ல வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ராய்டரி இருக்க டிஷர்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து போட போறேன். இல்ல இந்த பிரிண்ட் இருக்க மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு வர போறேன். இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல நீங்க கலெக்ஷனா காமிக்கலாம். அடுத்து வந்து நியூ ரிலீசஸ், இப்போதைக்கு இப்போ வந்திருக்க ரிலீஸ்லாம் இருக்குங்க, செலிபிரிட்டியோட கலெக்ஷன்ஸ் இதுல. ஸோ இதெல்லாம் யூஸ்வலா செலிபிரிட்டிஸ் போடக்கூடிய ஒரு விஷயம். பேக்கேஜிங் எப்படி பண்றேன், அதுக்கப்புறமா எங்களுடைய ஆஃபீஸ்ல ஒரு நாள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க இந்த ஐடியா பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். இந்த ஐடியா பேங்க் அப்படின்றது ஒரு பிரசன்டேஷனாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு எக்ஸல் ஷீட்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் போட்டு வைங்க. ஸோ நெக்ஸ்ட்